ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் ஆப்பில் மூவிஸ் அப்லோட் பண்ணி மந்த்லி 5000க்கு மேலே நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். டெலிகிராம் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் மூவிஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, உங்கள் சேனலுக்கு ஃபாலோவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்படி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம். URL ஷார்ட்டன் வெப்சைட்டில் இருந்தால் நமக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $705 நான் மொத்தமாக விட்ரா பண்ணியிருக்கேன். இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வருது. ஓகேங்களா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா விட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும். இது நான் லாஸ்ட்டாக விட்ரா பண்ணது. ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அப்படின்ட்டுருக்கு. டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2024 7வது மாதம் 31 நான் விட்ரா பண்ணியிருக்கேன். $67. ஓகேங்களா, 5383 ரூபா எனக்கு அவங்க பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் பே, UPI தான் அதில் கொடுத்து நான் விட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. 5383 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் விட்ரா பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா 7வது மாதம் 31 8வது மாதம் 2 வந்து எனக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, $67 நீங்கள் இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் வரும். 5600 ரூபா சம்திங் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் ஆர் குரூப் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, அதில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற ஒரு மூவியோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் டைரெக்டாக உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணாமல் URL ஷார்ட்டன் வெப்சைட்டில் கொடுத்து ஷார்ட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போது ஷார்ட்டன் பண்ண அந்த லிங்க்கை உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போது உங்கள் ஃபாலோவர்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக மூவி டவுன்லோட் ஆகாது. 2லேருந்து 3 எக்ஸ்ட்ரா பேஜஸ் வரும். 30லேருந்து 40 செகண்ட் வெயிட் பண்ணி அவங்க அந்த மூவியை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாமே URL ஷார்ட்டன் வெப்சைட்டோடது. அந்த பேஜஸை நம்ம ஃபாலோவர்ஸ் விசிட் பண்ணி அதில் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வியூஸ் வருது, அதிகமாகவே வியூஸ் வரும். அதனால் அவங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நிறையாவே வந்து ஏர்னிங்ஸ் வரும். அதில் ஒரு பங்கு, அதில் ஒரு கமிஷன் மாதிரி நமக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், இதாங்க கான்செப்ட். இப்போ ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் மூவிஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் வரும், சேனலில் பேன் பண்ணிடுவாங்க. என்னோடய சேனலுக்கு காப்பிரைட் வராமல் இருக்க நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, டெலிகிராமில் சேனல், குரூப் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா, என்ன கேட்டிங்கன்னா குரூப் தான் பெட்டர். ஏன்னா குரூப்பில் உங்களுக்கு அதிகமாக காப்பிரைட் வந்து வரமாட்டுது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதனால நான் உங்களுக்கு குரூப்பை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ எப்படி குரூப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, உங்கள் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நியூ குரூப் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் காண்டாக்டில் யாரையாவது உங்களுக்கு இந்த குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவங்க நேமை ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட்டு உங்கள் குரூப் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு மூவிஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆட்டோ டெலிட் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும், இதை ஆன் பண்ண வேணாம். ஓகேங்களா, கீழே இருக்க அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குரூப் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போது என்னோடய குரூப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். மேலே உங்கள் குரூப் நேம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். 1 by 1 நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் டைப் பார்த்திங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் குரூப்னால் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வைட் லிங்க்கை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட இன்வைட் லிங்க். இந்த லிங்க்கை யாருக்காவது அனுப்புனா மட்டும்தான் அவங்களால ஜாயின் பண்ண முடியும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் அவங்களால ஜாயின் பண்ண முடியும். வேறு எந்த மெத்தட்லையும் அவங்களால உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, ப்ரைவேட் குரூப்பை தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ப்ரைவேட் குரூப்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு மேனேஜ் இன்வைட் லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு லிங்க் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிங் நியூ லிங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி வேறு லிங்க் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேட் ஹிஸ்ட்ரி ஹிடனில் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விசிபிளில் மாற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் என்னென்ன ரியாக்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்களோ இதை மட்டும்தான் உங்கள் போஸ்ட்டுக்கு அவங்களால ரியாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்மிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இதில் இருக்க எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதில் இருக்க எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க.
டிசேபிள் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டிக் மார்க்கு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்கள் தான் இப்போ ஒரே ஒரு அட்மின் தான் இருப்பீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்சவங்க யாரையாவது அட்மினாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்னொரு அட்மினை வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரு பாட், அதாவது ஜாயின் ஹைடர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா யாராவது உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாலோ இல்லை லெஃப்ட் ஆனாலோ ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பாட் என்ன பண்ணணும்னா அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். அதுக்காக ஆட் அட்மின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் போயிட்டு @join அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்துடுது, ஜாயின் ஹைடர் அப்படின்னு வந்துடுது. இல்லைனா ஃபுல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணணும். இந்த டெலிட் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆனில் இருக்கட்டும். ஏன்னா அதோட வேலை அந்த மெசேஜை டெலிட் பண்ணுறது மட்டும்தான். டெலிட் மெசேஜஸ் அது மட்டும் எனபிளில் இருக்கட்டும், மற்ற எல்லாமே ஆஃபில் இருக்கட்டும். ஓகேங்களா, டிக் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அது ஒரு அட்மின் ஆகிடும். பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த பாட்டிலேருந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம டெலிகிராம் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு புதுசாக ரிலீஸ் ஆகிற ஒரு மூவியோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் நமக்கு வேணும். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 டவுன்லோட் மெத்தட் இருக்குது. ஒன்று ப்ரௌசர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று டொரண்ட் ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது. நான் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு டொரண்ட் லிங்க் தான் கொடுப்பேன். ஓகேங்களா, மெயினாக 2 வெப்சைட் இருக்குங்க. புதுசாக என்ன மூவி ரிலீஸ் ஆனாலும் இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். எல்லாருமே இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இவங்க அடிக்கடி டொமைனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, நான் நேம் மட்டும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் என்னோடய டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள லிங்க் இருக்கும். இந்த வெப்சைட்டில் நார்மலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுக்க மாட்டாங்க. டொரண்ட் லிங்க் அல்லது டொரண்ட் ஃபைல் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த டொரண்ட் லிங்க் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டொரண்ட் ஆப் வேணும். சரிங்களா, நான் ஒரு நல்ல ஆப் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. போயிட்டு லிப்ரேட் டொரண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் வரும். சரிங்களா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால சொல்கிறேன், உங்கள் ஃபாலோவர்ஸுக்கும் இந்த ஆப்பையை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற இந்த 2 வெப்சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சேமாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போது என்ன மூவி புதுசாக ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். சரிங்களா, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க அந்த மூவி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து சைஸ் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 450 MB, 200 MB, 1.4 GB அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டொரண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா, அது டொரண்ட் ஃபைல். அந்த ஃபைலை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம ஆப்குள்ளே போகும். நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லிப்ரேட் டொரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி கீழே மேக்னெட் லிங்க் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த மேக்னெட் லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த டொரண்ட் ஆப்குள்ளே போயிடும். இப்போது மேலே இருக்க அந்த டிக் மார்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மக்கிட்ட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதாவது மேக்னெட் லிங்க்கு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த டொரண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் நம்மக்கிட்ட டவுன்லோட் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா URL ஷார்ட்னர் வெப்சைட். நான் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுற ஒரு URL ஷார்ட்னர் வெப்சைட் இருக்குது, அதுதான் VIP URL. உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணேன் இல்லையா, அந்த வெப்சைட் தான் இது. VIP URL மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில லிங்க் ஷார்ட்னர்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டாப் 5 பெஸ்ட் URL ஷார்ட்னர் வெப்சைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரிங்களா, இப்போது VIP URL வெப்சைட்டில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஷோ ஆகும். இங்கே உங்களோட யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். இப்போது வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே இருக்க அந்த ட்ரெயிலேருந்து கிளிக் பண்ணி லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ரிமெம்பர் மீ அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்களா, இது இப்போ உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி ஷார்டன் பண்ண போகிறீங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஷார்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷார்டன் பண்ணி உங்களுக்கு வேறு ஒரு லிங்க் கொடுக்கும். நான் அதை அப்புறம் ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த 3 நேனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்ட், அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜ் தான் காமிக்கும். நெக்ஸ்ட்டு டெலிகிராம் லிங்க் ஷார்ட்னர் பாட், அதாவது
டெலிகிராமில் நீங்கள் இந்த பாட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் டெலிகிராம் யூஸ் பண்ணியே ஷார்டன் பண்ண முடியும். இங்கே வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பிளான்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இப்போதைக்கு அவங்க எந்த பிளான்ஸும் கொண்டு வரல. மேபி வந்தால் அதுக்கப்புறம் நான் கூட ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேனேஜ் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் லிங்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இது வரைக்கும் நீங்கள் என்ன லிங்க்ஸ்லாம் ஷார்டன் பண்ணிக்கணும் எல்லாமே இங்கே கீழே வரும். சரிங்களா. உங்கள் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் விட்ராவல் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இங்கே விட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இங்கே பெண்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்கள் அமௌண்ட் வந்து வந்துடும். சரிங்களா. அங்கே ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. மினிமம் விட்ராவல் ரீச் பண்ணால் தான் உங்களால் விட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கனை இங்கே இருக்க உங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க மற்ற விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா விட்ராவல் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விட்ராவல் மெத்தட் இவ்வளோ இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. அதுதான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் விட்ராவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு, என்ன மெத்தடுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூபிஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா $5 மினிமம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து நீங்கள் விட்ராவல் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன யூபிஐ அப்படிங்கிறத டைப் பண்ணணும். சரிங்களா. நான் என்னோடய யூபிஐ ஐடி வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேவாயிரும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணால் போதும். அவங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெஃபரல் ஆப்ஷன். ஆமாங்க, இதில் வந்து ரெஃபரல் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள உங்களோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலமாக யாராவது ஜாயின் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். 10% வந்து கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே உங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது முக்கியமான அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, மந்த்லி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்கு, ரெஃபரல் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் சிபிஎம். முக்கியமாக சிபிஎம் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். சிபிஎம் அப்படின்னா 1000 கிளிக்குக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தான் சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் அதாவது விஐபி URLல உங்களுக்கு $7 சிபிஎம். 1000 பேர் வந்து உங்களோட லிங்க்கை யூஸ் பண்ணி மூவி டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு $7 வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வியூஸ் ஒரு நாளைக்கு வருது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. அது கீழே கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் எல்லாமே எவ்வளோ வருது அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, டெலிகிராம் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக டெலிகிராம் போகும். அவங்களோட கான்டாக்ட் ஐடி வந்து அங்கே இருக்கும். சரிங்களா. கான்டாக்ட் ஐடிக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, ஓரளவு நம்ம URL ஷார்டன் வெப்சைட் பற்றி பார்த்துட்டோம். இப்போது லிங்க்கை எப்படி ஷார்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த லிங்க் எடுப்போம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா. இப்போது ஒரு மூவி புதுசாக வந்திருக்க ஒரு மூவியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். சரிங்களா. மேக்னெட் லிங்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஓகேங்களா. காப்பி ஆயிடுச்சா. இப்போது விஐபி URL வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் லாங் URLன்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா. அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த URL வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம மேக்னெட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது கீழே ஷார்டன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கீழே வந்துடும். சரிங்களா. இதுதான் ஷார்டன் பண்ண லிங்க்கு. ஓகேங்களா. அது வந்து விஐபி URL அப்படின்னு நேம் மென்ஷன் பண்ணி வரும். ஓகேங்களா. இதை வந்து சைடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம லிங்க்கை எப்படி ஷார்டன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் நான் வந்து போஸ்ட் போடுவேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கீழே டொரண்ட் லிங்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் டொரண்ட் லிங்க் தானே கொடுக்குறேன், அதனால் அதுக்கப்புறம் கீழே வந்து என்னென்ன சைஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்தந்த சைஸோட லிங்க் வந்து நான் கொடுத்துறேன். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி மூவி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி, அதாவது தனியாக ஒரு சேனலில் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணி கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டை நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கினாலும் சரி, இல்லை இந்த ஃபார்மேட்டை என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம குரூப்பில் நம்ம க்ரியேட் பண்ண குரூப்பில் ஒரு போஸ்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, சேவ்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம ஃபார்மேட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிங்க்கை வந்து நம்ம ஷார்ட்டன் பண்ணி இங்கே காப்பி பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா, இப்போது நம்மளோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன மூவியோ அந்த மூவியை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அந்த போஸ்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ்னு லாஸ்ட்டில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 250 MB வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே இருக்க மேக்னெட் லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஐபி URL வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த மேக்னெட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்டன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போது டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு 250 MB இருக்கா அதுக்கு நேராக வச்சுட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி எல்லா லிங்க்கையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லா லிங்க்கும் கரெக்டாக ஷார்ட்டன் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. இது நான் வந்து ஓனாக க்ரியேட் பண்ண வீடியோ. ஓகேங்களா, நீங்கள் வந்து தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கு கொடுத்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். சரிங்களா, நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது காப்பிரைட் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற ட்ரிக். ஓகேங்களா, அது வந்து நேமில் தான் இருக்குது. பிகாஸ் டெலிகிராம் வந்து நேம் வச்சு தான் ஃபைன் பண்ணும். சரிங்களா, அதோட அல்காரிதம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். மூவி நேம் டைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஓகே தான். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் வச்சுருங்க. அவ்வளோதான். இதை வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ்னால் ஈஸியாக வந்து படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். பட் டெலிகிராம்னால் படிக்க முடியாது, டெலிகிராம்னால் புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா, இது என்ன வேர்டு அப்படிங்கிறது டெலிகிராமுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் வராது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடையில ஏதாவது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட வேணாம். ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு டாட் மட்டும் வைங்க போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டெலிகிராம் வந்து நேம் வச்சு தான் இந்த சேனலில் வந்து இந்த மூவி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட்டு டாட் மட்டும் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாலே டெலிகிராம்னால அந்த மூவி நேம் வந்து படிக்க முடியாது. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கட் கொடுங்க. ஓகேங்களா, காப்பி வேறு கட் வேறு. கட் பண்ணுங்கள். நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கேலரியை வந்து ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா, கேலரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சேன் இல்லையா அந்த போஸ்டர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் கீழே ஆட் கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இங்கே ஒரு சின்ன விஷயம் பண்ணணும், நம்ம ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி. அதாவது இங்கே இருக்க ஃபாண்டை வந்து நம்ம போல்ட் ஆகும். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆல் கேட்கும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த 3 டாட் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். சரிங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அந்த ஃபாண்ட் வந்து போல்ட் ஆயிரும். ஸோ ஃபாலோவர்ஸுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டிக் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட்டு சென்ட் ஆகும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இங்கே கூட நீங்கள் போல்ட் ஆக்குறது இல்லை வேறு ஏதாவது ஃபாண்ட் அந்த ஸ்டைலில் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா, மாற்றிட்டு கீழே அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவாயிரும். இப்போ ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணி எப்படி மூவி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் ஒரு சின்ன செட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிங்க் கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போய்க்கோங்க. ஓகேங்களா, போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இன்னர் ப்ரௌசரை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக டெலிகிராம் செட்டிங்ஸ் போயிட்டு கூட அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும். ஓகேங்களா, டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஒன்று அந்த மெத்தடில் பண்ணுங்கள், இன்னொன்று இந்த மெத்தடில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்டையும் இதை சொல்லி டிசேபிள் பண்ண சொல்லுங்கள். எதுக்காக இதை டிசேபிள் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா டெலிகிராம்லேயே ப்ரௌசர் வந்து இருக்குது. நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இது டெலிகிராம்லேயே ஓப்பன் ஆகுறதுனால மேக்னெட் லிங்க் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டுது. அதனால் மூவி டவுன்லோட் பண்ணுறதுல சில ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் இதை வந்து நம்ம
டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 200 MB அந்த ஃபைல், அந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். விஐபி URL பொறுத்தவரை 4 பேஜஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஒரு பேஜ்லேயும் 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ். இதில் 10 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டைமர் முடிஞ்சதும் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஆட் வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க இன்ட்டு மார்க் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து மேலே கீழே ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க, இமேஜை. நீங்கள் எதுவுமே பண்ண வேணால் 10 செகண்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு ஸ்க்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு இருந்துட்டு கிளிக் ஹேர் டு கண்டினியூ அப்படின்னு மாறும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு ஆட் மாதிரி வரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, 10 செகண்ட் முடிஞ்சதும் மேலே பாருங்கள், இங்கே ஒரு டைமர் வந்து ஓடிட்டுருக்கும். அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வது பேஜில் இருக்கும். 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போது கிளிக் ஹேர் டு ஸ்க்ரோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் அப்படின்ட்டுருக்கா, இது வந்து கண்டினியூ அப்படின்னு மாறும். கண்டினியூ மாறினதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் பேஜ். ஓகேங்களா? இங்கே ஒரு 5 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கெட்லிங் அப்படின்னு க்ரீன் கலரில் வரும். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக டோரண்ட் ஆப்புக்குள்ளே போயிடும். நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம லிப்ரே டோரண்ட் ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்க அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணால் டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடும். கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் அந்த ஆப்பை வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அவ்வளோதான். முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன ப்ரௌசரை டிசேபிள் பண்ணுறது. நீங்கள் டுட்டோரியல் வீடியோ போடும்போது அந்த விஷயத்தையும் சேர்த்து உங்கள் ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. ஓகேங்களா? என்னோடய டுட்டோரியல் வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் கிளியராக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் டெலிகிராம் குரூப்புக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்கள் இன்வைட் லிங்கை ஷேர் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க. அதை தவிர ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மூவி சம்மந்தமான மூவி ரிலேட்டடாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் மூவி சீன்ஸ் நீங்கள் ஏதாவது சின்ன சீனாக வந்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் வராது. இல்லை ஏதாவது சாங்ஸ் இல்லை நீங்கள் வேறு ஒருத்தவங்க கண்டென்ட்டை கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போடலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி அதில் வீடியோ போட்டு அந்த பேஜை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக வந்து எப்படியும் வியூஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் மூவி ரிலேட்டடாக போட்டிங்க அப்படின்னா மூவி யாரெல்லாம் வந்து விரும்பி பார்ப்பாங்களோ அவங்களாம் உங்கள் பேஜுக்கு வந்து வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இன்வைட் லிங்க் வந்து உங்கள் பயோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது இப்போ மூவி சீன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கீழே வந்து கேப்ஷனில் வந்து இந்த மாதிரி லிங்க் வந்து பயோவில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஏதாவது மூவிஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதோட போஸ்டரை போட்டு இந்த மாதிரி லிங்க் வந்து பயோவில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது மூவி லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் அந்த மூவி போஸ்டரை போட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் கேப்ஷனில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து ஒரு போஸ்ட் வந்து போடலாம். போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபீல்டில் இருந்துச்சுன்னா நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே சர்ச் பாரில் போயிட்டு தமிழ் மூவிஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா குரூப்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ குரூப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தமிழ் மூவிஸ் சம்மந்தமான குரூப்லாம் வரும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சில குரூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட் போட்டாலும் அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பாக பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபீல்டில் போஸ்ட் பண்ணுற அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இது நான் ஸ்டார்டிங்கில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். ஓகே, தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன். இன்ஸ்டாகிராமில் இல்லை டெலிகிராமில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா? பே பண்ணி ப்ரொமோஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மீம் பேஜ்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த மீம் பேஜில் போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதாவது என்னோடய டெலிகிராம் சேனலுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட இன்வைட் லிங்க்கை ஸ்டோரிலேயோ இல்லை போஸ்ட்லேயோ வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பெய்ட் ப்ரொமோஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மீம் பேஜாக பாருங்கள். பிகாஸ் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க வந்து அதிகமாக வந்து பணம் வந்து கேட்பாங்க.
நீங்கள் ஸ்டார்டிங் 50 100 200 அந்த ரேஞ்சிலே வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. ஓகேங்களா? நல்ல பேஜாக பாருங்கள், ஆக்டிவாக இருக்க ஒரு மீம் பேஜ் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டேரக்ட் டவுன்லோட் லிங்க் இங்கேருந்து எடுக்கிறது, அந்த லிங்க்கை எப்படி ஷார்டன் பண்ணுறது, ஷார்டன் பண்ண லிங்க்கை எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கிளியராக எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட டெலிகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபாரின் லிங்க் இல்லாமல் நார்மல் டவுன்லோட் லிங்க் கூட இந்த வெப்சைட்டில் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக அடுத்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.